வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நான் இப்போ ரவா கிச்சடி பண்ண போகிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் கேரட், கேபேஜ், பீன்ஸ், ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, புதினா, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கலாம் வாங்க. 2 டம்ளர் ரவை வறுத்து எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். இடித்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் 2, இதில் ரொம்ப காரம் ஜாஸ்தி, அதனால் 2 போடுறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் மட்டும் வதக்கிக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு வதக்குறேன். தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இந்த காய்கறி போட்டு வதக்கிக்கலாம். காய்க்கு மட்டும் உப்பு போட்டு வதக்கிக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக. ரெண்டு டம்ளர் ரவை போட்டேன். இப்போ நான் 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 3, 4 டம்ளர் ஊற்றிருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் வேகிறதுக்கு 1 டம்ளர். இப்போ கிச்சடிக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் போட்டுக்கிறேன். தண்ணி கொதிக்குது. இப்போ ரவை போடலாம். இப்படி ஒரு கையில் போட்டுட்டே கிளறணும். இது மாதிரி கிளறிக்கணும். கட்டி விழும். அப்படியே ஒரே டைரக்ஷனில் நம்ம இப்படி கிளறிட்டே இருந்தோம்னா அவ்வளோதான். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தலை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.